ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இட்லி சாம்பார், டிஃபன் சாம்பார். இது வந்து டிஃபனுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அரை டம்ளர் சிவப்பு பருப்பு, அரை டம்ளர் பச்சை பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா கழுவி வச்சுக்கோங்க. அது கூட வந்து மஞ்சள்தூள் 1 டீஸ்பூனு, பெருங்காயம் 2 துண்டு பெருங்காயம், ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை அடுப்பில் வச்சுருங்க. இது கூட நம்ம காய்கறிலாம் வெட்டி அது உள்ளே போடணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு ஒரு 4 கத்திரிக்காயை வெட்டி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் 4 போட்டுக்கோங்க. 2 கேரட் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுடுங்க. இது வந்து நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் வேக வச்சோடனே அதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கூட வந்து சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. புளி ஊற்ற மாட்டாங்க, எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து இட்லி மாவு போட்டு கலக்குங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இட்லி மாவு போட்டிங்கனாக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை வெட்டி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கனாக்கா அவ்வளோதான். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன போட்டு தாளிக்கிறோன்னு பார்த்துப்போம். ஒரு ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிட வேண்டியது தான். இது வந்து ரொம்ப ஈஸி, செத்த நாளில் செஞ்சிடலாம். சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது, மற்றபடி டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது மினி இட்லி செஞ்சு கூட நீங்கள் சாம்பார் உள்ளே போட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.